ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு ஒரு ரெசிபி தான் செய்து காண்பிக்க போகின்றேன். என்ன ரெசிபி என்றால் பூசணிக்காயும் ரைஸும் சேர்த்து செய்ய போகிறேன். அந்த ரெசிபி தான் இந்த வீடியோவில் வரப்போகிறது. வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு பூசணிக்காய் எடுத்துக்கிறேன். இதிலிருந்து 500 கிராம் எடுக்க போகிறேன். இதை வெட்டி எடுப்பேன் முதல்ல. இப்போ இந்த விதையை ஒரு கரண்டியால் எடுத்துக்கொள்வோம். இப்போ இதை சின்ன சின்னனா வெட்டி கொள்ளுவோம். நான் இன்றைக்கு தோலோட இந்த ரெசிபி செய்ய போகிறேன். உங்களுக்கு தோல் விருப்பம் இல்லைன்னா அதை சீவிட்டு செய்யலாம். இதை சின்ன சின்னனா வெட்டி கொள்ளுவோம். அடுத்ததா இப்போ ஒரு சட்டியில் 750 ml தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை அந்த சட்டியில் ஊற்றுறேன். இதுக்குள்ள இந்த வெஜிடபிள் பவுடர் சேர்க்க போகிறேன். ரெண்டு டீஸ்பூன். இது பொங்குற அளவுக்கு, பபிள்ஸ் வர்ற அளவுக்கு கொதிக்க விடுவோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இது கொதிச்சிட்டுது. இந்த பவுடருக்குள்ள வெங்காயம், கேரட் எல்லாம் சேர்ந்துருக்கு, தக்காளி, உப்பு எல்லாம் சேர்த்துருக்குது. இதை கொதிக்க வச்சாச்சு. இதை நீங்கள் ஓரமாக எடுத்து வைப்போம். அடுத்ததா இன்னொரு சட்டியில் பூசணிக்காய், ரைஸ் எல்லாம் வதக்கி செய்ய போகிறோம். அதை இப்போ பார்க்கலாம். முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் விடுறேன். இது கொதிக்கட்டும் எண்ணெய். இப்போ 2 உள்ளியை நறுக்கி வச்சுக்கிறேன் சின்ன, அதை சேர்க்குறேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் இதோட சேர்க்குறேன். இப்போ இதை வதக்கி கொள்ளுவோம். இப்போ நான் ரைஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இது இங்கே கிடைக்கக்கூடிய ரைஸ், குண்டு ரைஸ். இதுதான் இந்த ரெசிபிக்கு சேர்க்கிறது. இதை இப்போ வடிவாக கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இதை இப்போ இதோட சேர்க்க போகிறேன். இப்போ இதை 2-3 நிமிஷம் இந்த ரைஸையும் வெங்காயத்தோட சேர்த்து வதக்குவோம். இப்போ இதை 3 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ நான் 500 கிராம் பூசணிக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். அதை இந்த ரைஸோட சேர்த்துக்கொள்கிறேன். இதை இப்போ மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். நான் இந்த ரெசிபிக்கு 250 கிராம் ரைஸ் எடுத்த நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த கொதிக்க வைத்த தண்ணி இருக்குல்ல, வெஜிடபிள் தண்ணி, அதை இப்போ சேர்க்க போகிறோம். சூடாகவே இருக்கணும். அதை இப்போ இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த வெஜிடபிள் பவுடர் தண்ணி வந்து 750 ml. இப்போ இதை மூடி போட்டு அவிய விடுவோம். ஒரு 20 to 25 நிமிஷம் அவிய விடணும். அதன் பிறகு பார்க்கலாம். இப்போ இது நல்லா அவிஞ்சிட்டுது. பூசணிக்காய் நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ இதை கொஞ்சம் பூசணிக்காயை நான் எடுத்து மசிக்கிட்டு சேர்க்க போகிறேன். அப்போ இது க்ரீமியாக இருக்கும்.
இதுக்கு வேணுமெண்டா நீங்கள் பச்சை மிளகாய் போடலாம், அல்லது செத்தல் மிளகாய், தனி செத்தல் மிளகாய் போடலாம். நான் போட இல்லை, மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறேன். உரைப்பு தேவையாண்டா போடலாம். இப்போ இந்த மசிச்ச பூசணிக்காய் சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ திக்காக இருக்கும், நல்ல க்ரீமாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ இதை அடுப்பில் இறக்கிட்டு ஒரு சீஸ் ஒன்று சேர்க்க போகிறேன். அதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த சீஸ் தான் பாவிக்க போகிறேன். இதுக்கு தமிழில் என்ன பேருன்னு தெரியாது, டச்சில் பார்மசான். ஸோ இப்போ இதை துருவி கொள்ளுவோம். ஒரு 100 கிராம் போட போகிறேன். இதுதான் டேஸ்ட்டை கொடுக்குறது. இதுதான் இதில் ஹைலைட். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ இதுக்கு மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக உப்பும் சேர்க்குறேன். ஏற்கனவே இதில் உப்பு இருக்குது. மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இது கிட்டத்தட்ட குளசாதம் மாதிரி, ஆனால் இது சீஸ் போடுறபடியா இது இங்கத்த குளசாதம். இப்போ இதை செய்துட்டேன். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கொள்ளுவோம். இப்போ இதுக்கு மேலே இந்த சீஸை மேலே தூவோம். இதை சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் இந்த ரெசிபியை சூப்பராக செய்து முடிச்சிட்டேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை, அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய்.